அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க மக்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரதமர் மோடி அறிவிப்பு. 50 கோடி ரூபாய் தருவதாக கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசனிடம் குதிரை பேரம் நடத்தியது தாவேகா. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் இன்றும் 12ஆம் தேதியும் ரயில் தண்டவாளம் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ரஷ்யாவில் இதுவரை 8500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. உக்ரைன் தனது தாக்குதல்களை அதிகரித்தால் அவர்களின் நிலப்பரப்புகளை கைப்பற்றப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை. மான்செஸ்டர் நகரில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி. பிலடெல்பியா நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. பராகுவேவை வீழ்த்தி பிரான்ஸ் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க மக்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் 140 கோடி இந்தியர்களின் சார்பாக அமெரிக்காவின் வரலாற்று சிறப்புமிக்க 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க மக்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவு ஒரு உத்திசார் கூட்டாண்மைக்கும் அப்பாற்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் மக்களின் அளப்பரிய ஆற்றல் ஆகியவற்றின் மீதான நமது பொதுவான நம்பிக்கை நமது நட்பை உலக நலனுக்காக ஒரு உந்து சக்தியாக மாறி உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அடுத்த 250 ஆண்டுகள் அமெரிக்காவிற்கு இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வருவதோடு இந்தியா அமெரிக்கா இடையிலான கூட்டாண்மையை புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்லட்டும் என்று கூறியுள்ளார். 50 கோடி ரூபாய் தருவதாக கூறி வேப்பனஹள்ளி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசனிடம் குதிரை பேரம் நடத்தியது தாவேகா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கருடன் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் சந்தித்து தமிழக வெற்றிக்கழக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக புகார் அளித்தனர். இதன் பின்னர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பதவி விலகி தாவேகாவில் இணையுமாறு அனிதா ராதாகிருஷ்ணன் மிரட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டினிடமும் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் அமைச்சரவையில் இடம் தருவதாக தாவேகா பேரம் பேசியுள்ளது என்று கூறினார். ஆள் பிடிக்கும் ஆட்சிதான் நடக்கிறது, ஆக்கப்பூர்வமாக ஏதும் தாவேகா ஆட்சியில் நடக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தாவேகா நடத்தும் குதிரை பேரம் குறித்து ஆளுநரிடம் நேரடியாக விளக்கியதாகவும் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகியோர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தாவேகா குதிரை பேரம் செய்து வருவதாக ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் 50 கோடி ரூபாய் தருவதாக கூறி வேப்பனஹள்ளி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசனிடமும் குதிரை பேரம் நடத்தியது தாவேகா என்று குற்றம் சாட்டினார். ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் என்று தெரிவித்தார். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் இன்றும் 12ஆம் தேதியும் ரயில் தண்டவாளம் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் கூடுதல் பேருந்து இயக்குவது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் வழித்தடத்தில் இன்றும் 12ஆம் தேதியும் ரயில் தண்டவாளம் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இரு மார்க்கமும் காலை 10:30 மணி முதல் மாலை 3:30 வரை மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகம் இன்றும் 12ஆம் தேதியும் பயணிகளின் போக்குவரத்து வசதிக்காக சென்னை கடற்கரை ரயில் நிலையம் தாம்பரம் வழித்தடத்தில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது என கூறியுள்ளது. மேலும் முக்கிய பேருந்து நிலையங்களில் அலுவலர்களை நியமித்து இந்த பேருந்துகள் இயக்கத்தின் கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. உக்ரைன் தனது தாக்குதல்களை அதிகரிக்க அவர்களின் நிலப்பரப்புகளை கைப்பற்றி அங்கு ஒரு பிரம்மாண்ட பாதுகாப்பு வளையத்தை நாம் உருவாக்க முடியும் என ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் ஐரோப்பாவின் நேட்டோ கூட்டமைப்பில் சேர்வது தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என தெரிவித்து
ரஷ்யா அந்நாடு மீது கடந்த 4 ஆண்டுகளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் 2022 முதல் 2026 வரை ரஷ்ய எல்லைகளுக்குள் உக்ரைன் இராணுவம் தாக்குதல் நடத்தியதில் இதுவரை ரஷ்யாவில் 8500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் சிறப்பு தூதர் ரோடியன் மிரோஷ்னிக் தெரிவித்துள்ளார். இதனிடையே உக்ரைன் முக்கிய இராணுவ தளம் உள்ள கான்ஸ்டான்டினோவ்கா நகரை ரஷ்ய படைகள் தங்களது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதின் செய்தியாளர்களிடம் பேசியபோது, உக்ரைன் தனது தாக்குதல்களை அதிகரிக்க ரஷ்ய எல்லைகளை பாதுகாக்க அவர்களின் நிலப்பரப்புகளை கைப்பற்றி அங்கு ஒரு பிரம்மாண்ட பாதுகாப்பு வளையத்தை நாம் உருவாக்க முடியும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மான்செஸ்டர் நகரில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 190 ரன்கள் சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக இஷான் கிஷன் 49 ரன்களும் அபிஷேக் சர்மா 43 ரன்களும் குவித்தனர். பந்துவீச்சு தரப்பில் இங்கிலாந்து அணியின் சாம் கரன் 3 விக்கெட்டுகளும் வில் ஜாக்ஸ், ஆர்ச்சர், டாவ்சன் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் களம் இறங்கிய இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 191 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக இங்கிலாந்து அணியின் ஜேக்கப் பெத்தல் 76 ரன்களும் ஹாரி ப்ரூக் 39 ரன்களும் குவித்து வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிலடெல்பியா நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பராகுவேவை வீழ்த்தி பிரான்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறுகிறது. இதில் பிரான்ஸ், பராகுவே அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியின் முடிவில் பிரான்ஸ் 1-0 என்ற கணக்கில் பராகுவேவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. பிரான்ஸ் கேப்டன் கைலியன் எம்பாப்பே 70வது நிமிடத்தில் பெனால்டி மூலம் ஒரு கோல் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் தடையில்லா மின்சாரம் வழங்குவது பற்றி மின்வாரிய அதிகாரிகளை அழைத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை நடத்தியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி புதிய பேருந்து நிலையம் பெரியார் மார்க்கெட் உள்ளடக்கிய நகரின் மத்திய பகுதியாகும். இங்கு அதிக அளவில் வணிக நிறுவனங்களும் பெருநிறுவனங்களும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் உள்ளன. உருளையன்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மின்வெட்டும் மின் அழுத்த குறைபாடும் நேர்வதாக புகார்கள் அடிக்கடி எழுந்த வண்ணம் உள்ளது. அதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி மின்துறை அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார். மின் தட்டுப்பாடு அதிகம் உள்ள பகுதிகளை கணக்கெடுத்து அந்த பகுதிகளில் புதிய மின்மாற்றி அமைத்து தடையில்லா மின்சாரம் வழங்க அறிவுறுத்தினார். இதில் சட்டமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளர் சாய்நாதன், மின்துறை உதவி பொறியாளர் முத்தானந்தம், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனி ராஜா, மின்துறை இளநிலை பொறியாளர்கள் மூர்த்தி, நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட பாரதியார் வீடு கிரிக்கெட் ரப்பர் பந்து பட்டு சேதமடைந்த நிலையில் கட்டிடத்தின் தரம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விடுதலை பரணி பாடிய மகாகவி பாரதியாரின் வீடு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நினைவு இல்லமாக உள்ளது. இந்த வீட்டை சீரமைக்க திமுக ஆட்சி காலத்தில் 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது சீரமைப்பு பணி முடிவடைந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அதே தெருவில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அடித்த ரப்பர் பந்து பட்டதில் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்தது. இதனால் பாரதியாரின் வீட்டின் கட்டிடம் தரமாக உள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறுசீரமைப்பு பணிக்காக 1,53 லட்சம் ஒதுக்கியும் அதை முறையாக சீரமைக்காமல் மக்கள் பணத்தை திமுக அரசு முறைகேடு செய்ததாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆற்காடு இளம் மாணவரின் கலை ஓவியம் வறுமையால் உலக ஓவிய கண்காட்சியில் பங்கேற்க முடியாத நிலையில் தமிழக முதலமைச்சர் நிதி உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் ஈச்சங்காட்டை சேர்ந்த சரவணன் சரஸ்வதி இணையரின் மகன் தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் தகவல் தொழில்நுட்பம் படித்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஜெயபிரதாப் ஓவிய போட்டிகளில் பங்கேற்று 30க்கும் மேற்பட்ட பாராட்டு சான்றிதழ்களும் விருதுகளும் பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் பெஸ்ட் யங் ஆர்டிஸ்ட் என்ற சிறப்பு பட்டத்தையும் வென்றுள்ளார். இந்த நிலையில் இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் ஜூன் 28 முதல் ஜூலை 1 வரை நடைபெற்ற உலகளாவிய ஓவிய கண்காட்சியில் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த 11 ஓவியர்களின் படைப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன. இதில் தென்னிந்தியாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் தேர்வு செய்யப்பட்ட ஒரே ஓவியராக ஜெயபிரதாப்பின் கலை ஓவியம் இடம்பெற்றது.
தமிழகத்தில் உள்ள 165 திருத்தலங்களின் ஓவியங்களை வரைந்து தனித்துவமான சாதனையையும் ஜெயபிரதா படைத்துள்ளார். அதேபோல் உலகளவில் தனது ஓவியம் காட்சிப்படுத்தப்பட்டதில் பெருமை அடைந்தாலும் குடும்பத்தின் வறுமை காரணமாக சிம்லாவில் நடைபெற்ற கண்காட்சியில் நேரில் பங்கேற்க முடியவில்லை என்பது அவருக்கு மிகுந்த வேதனையாக உள்ளது. இதனால் ஓவிய கண்காட்சிகளுக்கு செல்வதற்கு தமிழக முதலமைச்சர் நிதி உதவி வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2ஆம் உலகப் போரில் பணியாற்றிய முன்னாள் இராணுவ வீரர் தனது 102வது பிறந்த நாளையொட்டி கொள்ளுப்பேரன் பேத்திகளுடன் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே திருவரம்பை சேர்ந்த கொச்சிப்பிள்ளை அன்பு நடாத்தி இணையரின் மூத்த மகன் வேதக்கண். இவர் 1925ஆம் ஆண்டு ஜூலை முதல் நாளில் பிறந்தவர். சிறு வயதில் வாழை பயிரிட்டு மார்த்தாண்டத்தில் விற்க சென்றபோது அங்கு அவரை பார்த்த இராணுவ அதிகாரி பிரிஸ்டிஸ் இராணுவத்தில் சேர விருப்பம் உள்ளதா என கேட்டுள்ளார். அதற்கு ஒப்புக்கொண்ட வேதக்கண்ணுக்கு திருவனந்தபுரத்தில் உடல் தகுதி தேர்வும் நாகர்கோவிலில் மருத்துவ பரிசோதனையும் நடைபெற்றுள்ளது. 6 மாத பயிற்சிக்கு பின் தனது 20வது வயதில் பிரிட்டிஷ் இராணுவத்தின் பயோனியர் பிரிவில் சேர்ந்து பணியாற்றினார். பின்னர் 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெறும் வரை போர்க்களத்தில் இருந்துள்ளார். 1944ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்த வேதக்கண் 1953ஆம் ஆண்டில் இந்திய இராணுவ வீரராக பணி நிறைவு பெற்றார். இப்போது தனது குடும்பத்துடன் வசித்து வரும் வேதக்கண் 102வது பிறந்த நாளை கொள்ளுப்பேரன் பேத்திகளுடன் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். 100 வயதை தாண்டிய அவரை அரசு கௌரவிக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் உள்ள அம்மா உணவகத்தில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை அருகே செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தின் சமையல் கூடத்தில் குளம் போல் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் இருந்து வரும் கழிவுநீர் அம்மா உணவகத்தின் சமையல் கூடத்தில் குளம் போல் தேங்கி வந்து ஓடியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உணவு அருந்த வரும் பொதுமக்கள் பலர் மூக்கை மூடிக்கொண்டு உணவு அருந்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதோடு தொற்று நோய் பரவும் அபாயமும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நெய்வேலியில் அண்ணா தொழிற்சங்க சார்பில் மாபெரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொள்ளுக்காரன்கோட்டை பகுதியில் அதிமுக சார்பில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இணைந்து செயல்பட்டு வரும் போக்குவரத்து பிரிவு, மின்சார பிரிவு, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் செயல்பட்டு வரும் இணைப்பு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்தும் தொழிற்சங்க வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. ஆளும் அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் தமிழரசன், முன்னாள் அமைச்சர் தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வல்லக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் நடைபாதை வசதியுடன் கலையரங்கம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வல்லக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் வசதிக்காக ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் ஒரகடம் சிப்காட்டில் இயங்கி வருகின்ற மொமெண்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் இந்தியா என்ற தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் நடைபாதை வசதியுடன் புதிய கலையரங்கம் அமைக்கப்பட்டு அதனை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வல்லக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை, ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் எஸ்டி கருணாநிதி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் தியாகராஜன், வட்டார வள மைய அலுவலர் பாரதி ராஜா, ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் திட்ட இயக்குனர் டேவிட் பால், திட்ட மேலாளர் நிஷா, தன்னார்வலர் தணிக்கை பொறியாளர் முகேஷ், தலைமை ஆசிரியை பத்மாவதி, மொமெண்டிவ் நிறுவனத்தின் தலைமை அலுவலர்கள், கல்வித்துறை அலுவலர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த 50 பெண்களுக்கு கட்டா குஸ்தி 2 திரைப்படம் பார்ப்பதற்கு தனியார் தொண்டு நிறுவனத்தினர் டிக்கெட் கொடுத்து இன்ப ஷாக் அளித்துள்ளனர். தஞ்சையில் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று காவல்துறையினருடன் இணைந்து ஹெல்மெட் அணிய வேண்டும், சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தனியார் தொண்டு நிறுவனத்தினர் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்து பெட்ரோல் நிரப்பிய பெண்களுக்கு அதிரடி ஷாக் கொடுத்தனர். விஷ்ணு, விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தை குடும்பத்தில் 4 பேர் பார்ப்பதற்கு டிக்கெட் கொடுத்து எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர்.
எதிர்பாராமல் திரைப்படம் காண்பதற்கு டிக்கெட் கொடுத்து தொண்டு நிறுவனத்திற்கு பெண்கள் கைகுலுக்கி நன்றி தெரிவித்தனர். செங்கம் அருகே சூதாடிய 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சூதாடியவர்கள் விட்டு சென்ற 9 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக பணத்தை பந்தயம் வைத்து சூதாடும் கும்பல்கள் செயல்பட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. குறிப்பாக செங்கம் அடுத்த பரமநந்தல் வனப்பகுதியை ஒட்டியுள்ள செங்கல் சூளை பகுதியில் நேற்றிரவு 20க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி பணத்தை பந்தயம் வைத்து பலத்த சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக செங்கம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அதிரடியாக சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். காவல்துறையினரை கண்டதும் அதிர்ச்சி அடைந்த அந்த கும்பல் தங்கள் வைத்திருந்த பணம் மற்றும் தங்களது இருசக்கர வாகனங்களை அங்கேயே போட்டுவிட்டு இருளில் தப்பி ஓடிவிட்டது. இதனையடுத்து சூதாட்ட கும்பல் விட்டு சென்ற 9 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடியவர்களில் 9 பேரை கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி நகராட்சி அலுவலகத்தில் கணக்கில் காட்டப்படாத பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். தென்காசி நகராட்சி அலுவலகத்தில் தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் பால் சுத்தீர் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் நகராட்சி அலுவலகத்தில் இருந்த சுமார் 43,160 ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் நகராட்சி அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் காட்டப்படாத பல லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தென்காசி நகராட்சி அலுவலகத்தில் ரூபாய் 43,160 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் நகராட்சி ஊழியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மணிக்கூண்டு அருகே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடதுசாரி மாணவர், இளைஞர் மற்றும் மாதர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று கையில் பதாதைகளை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஒன்றிய கல்வி அமைச்சரே பதவி விலகு, ஒன்றிய அரசே நீட் தேர்வை ரத்து செய் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் SFI, AISF, AISA உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிரான தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். திண்டுக்கல் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்ததற்கு அப்பகுதி மக்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூரிலிருந்து வன்னியப்பட்டி ஓடைக்குளம் செல்லும் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வந்தனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 1.30 கோடி மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய இந்த பணிகள் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தரமான சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவையில் காருண்யா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனத்தின் 33வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கோவையில் உள்ள காருண்யா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தர் பால் தினகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதன்மை விருந்தினராக மஹிந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வேலுசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் பேசிய வேலுசாமி, இந்தியா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடாக மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நாடாகவும் திகழ வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய வேந்தர் பால் தினகரன், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அறிவை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உயர்ந்த ஒழுக்கம், மனித நேயம் மற்றும் பொறுப்புணர்வுடன் சமூகத்திற்கு பங்களிக்கும் வகையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறிந்து பாதிப்புடைய குழந்தைகளுக்கு மேல் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மெஜஸ்டிக் லைன்ஸ் கிளப், சேவை சங்கம் மற்றும் பாண்டிச்சேரி விநாயகா மருத்துவமனை இணைந்து இலவச இருதய பரிசோதனை முகாமை நடத்தின. இதில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மருத்துவ பரிசோதனையின் அடிப்படையில் 45 குழந்தைகளுக்கு ஆஞ்சியோ சிகிச்சையும் 15 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையும் பரிந்துரைக்கப்பட்டு அரசின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க மருத்துவமனை முன்வந்தனர். மேலும் 60க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மருந்து மூலம் சிகிச்சை பெற மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். 45 நாட்கள் முதல் 14 வயது வரையிலான இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறிந்து
மேல் சிகிச்சைக்கு வழிவகுத்த இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த முகாமில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ஜமால் முகமது யூனிஸ், நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அருகே ஸ்ரீ மலைமேல் சாத்தார் உடையார் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதுகட்டு திருவிழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பொக்கரனேந்தல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மலைமேல் சாத்தார் உடையார் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 60வது ஆண்டு சமத்துவ எருதுகட்டு திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் 50 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்க முயன்றனர். பல காளைகள் வீரர்களை நோக்கி சீறி பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஒரு சில காளைகளை வீரர்கள் வெற்றிகரமாக அடக்கினர். மேலும் சில காளைகள் தடுப்பு வேலிகளை உடைத்து கொண்டு ஓடியதால் பார்வையாளர்கள் அச்சமடைந்து பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடினர். தொடர்ந்து காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவிழா ஏற்பாடுகளை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க மக்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரதமர் மோடி அறிவிப்பு. 50 கோடி ரூபாய் தருவதாக கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசனிடம் குதிரை பேரம் நடத்தியது தாவேகா. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் இன்றும் 12ஆம் தேதியும் ரயில் தண்டவாளம் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ரஷ்யாவில் இதுவரை 8500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. உக்ரைன் தனது தாக்குதல்களை அதிகரித்தால் அவர்களின் நிலப்பரப்புகளை கைப்பற்றப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை. மான்செஸ்டர் நகரில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி. பிலடெல்பியா நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. பராகுவேவை வீழ்த்தி பிரான்ஸ் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.